நக்கீரன் கோபாலன் போயிட்டு வர்றாருன்னா கரணம் தப்பினால் மரணம் மாதிரி தான். அவர் சொல்லுவார், 5 மணிக்கு இந்த இடத்துல இந்த மரத்துக்கு பக்கத்தில் இந்த கல் இருக்கும், கல்லுக்கு பக்கத்தில் இந்த செடி இருக்கும், இந்த இடத்துல வந்து நில்லுங்க. கரெக்டாக 5 மணிக்கு தான் நீங்கள் அங்கே நிற்கணும். அங்கே கமல் சார் கூட நீங்கள் நடிக்கிறீங்க, லிஃப்லாக் இருக்குமே அப்படின்னு நாம் கேள்வி கேட்டோம். கமலுடைய உதட்டை நீங்கள் வேணான்னு புறக்கணிக்க முடியுமா? நரசிம்மராவுடைய மகனுக்கும் சுகன்யாவுக்கும் ஒரு தொடர்பு இருந்ததா அவர் வீரப்பன் சொன்னதா அந்த ஒரு இது வந்துருச்சு. அதே போல் இன்னொரு அரசியல்வாதி கூட பெரிய காசிப் வந்து அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. கிருஷ்ணனுடைய பேர் கொண்ட ஒரு பற்றி தான் அவரை ஒப்பிட்டு பேசினாங்க. சுகன்யா வந்து எந்த படத்திலும் நடிக்காமல் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஒரு லாபமாக கிடைக்கிற மாதிரி இந்த கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு மலையாளி ஒருத்தர் கல்யாணம், இந்த லைஃப் ஒரு வருஷமும் அவ்வளோதான் நீடிச்சது. அது பிறகு அவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. தமிழ்நாடே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியூட்டும் வகையிலே இந்த தீர்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். என்ன தீர்ப்புன்னு பார்த்தா சுகன்யா அவர்களுடைய தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. அதாவது 1996 எடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூக்கான தீர்ப்பு. வீரப்பன் அவர்கள் என்னவோ கான்ட்ரவர்சியாக பேசியிருக்காருன்ற மாதிரி பல செய்திகள் வருது. என்ன நடந்துச்சு சார்? அப்போ என்ன பேச்சுவார்த்தை அங்கே நடந்துச்சு? இல்லை, வீரப்பன் அந்த நேரத்தில் பல பேர் வந்து நக்கீரன் கோபாலன் போயிட்டு அந்த பேட்டி எடுக்கும்போது பல பேரை லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பார். அரசியல்வாதிகளை, போலீஸ்காரர்களை எல்லாம் எக்கச்சக்கமாக. நீங்கள் பார்த்தீங்களா, அந்த ஒரு நக்கீரன் கோபாலன் போட்ட ஒரு 4 மணி நேரம் வீடியோ நாங்கள் பார்த்துக்கும்போது பல பேரை லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பார். அதில் வந்து சூஸியாக அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ சன் டிவியில் வந்துச்சு. அது அதில் அவர் யார் யார் போலீஸ்காரர்கள் எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அதை பற்றி சொல்லியிருப்பார். அந்த நேரத்தில் அந்த போலீஸ்காரனுக்கு யாரோட தொடர்பு ஈடுபெல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அந்த பிரதமர் இருக்கும்போது அவர் யாருக்கு தொடர்பு, அந்த மகன் யாரோட தொடர்பு எல்லாம் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி வந்து நரசிம்மராவுடைய மகனுக்கும் சுகன்யாவுக்கும் ஒரு தொடர்பு இருந்ததா அவர் வீரப்பன் சொன்னதா அந்த ஒரு இது வந்துருச்சு. ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்துருச்சு. அது அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு இவங்க வந்து கேஸ் போட்டாங்க. அன்றைக்கே வந்து அந்த கேஸ் அவங்களுக்கு ஜெயிச்சுட்டாங்க. ஆனாலும் கூட மேல்முறையீடு போனாங்க. மேல்முறையீடு போகும்போது மறுபடியும் அதை இழுத்துட்டு போயிட்டு ஒருபடியாக வந்து இன்றைக்கி வந்து சுகன்யா வந்து எந்த படத்திலும் நடிக்காமல் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஒரு லாபமாக கிடைக்கிற மாதிரி இந்த கோர்ட் தீர்ப்பு இவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் அவங்களுடைய கெரியரே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர்வியூவல் நேர்காணலால் அவங்க கெரியரே ஸ்பாயில் ஆகிருக்கு இல்லையா சார்? ஏன்னா ஒரு தவறான தகவலை அங்கே சொல்லி அதனால் அவங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆகிருக்குன்றப்ப இந்த 10 லட்சம் வந்து அதை இழப்பீடா அதை ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு அன்னைக்கு சொல்லப்பட்டதுன்னு அவர் சொன்னார். இவங்க வந்து அதை ஏதாச்சும் ஒரு காரணத்தோடு சொல்லியிருக்கலாம், அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். சரி, அவர் சோர்ஸ் இருக்குது, அதை சொல்கிறாரு அப்படின்னா அதை அப்படி எடுத்துக்கிட்டாங்களே தவிர அதை அவர்கிட்ட எப்படி உங்களுக்கு தெரியும்லாம் அப்போ பேச முடியல. ஏன்னா காட்டுக்குள்ளே போயிட்டு வர்றதுன்னு லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. அன்றைக்கி வந்து ஒரு நக்கீரன் கோபாலன் போயிட்டு வர்றாருன்னா கரணம் தப்பினால் மரணம் மாதிரி தான். அவர் சொல்லுவார், 5 மணிக்கு இந்த இடத்துல இந்த மரத்துக்கு பக்கத்தில் இந்த கல் இருக்கும், கல்லுக்கு பக்கத்தில் இந்த செடி இருக்கும், இந்த இடத்துல வந்து நில்லுங்க அப்படிம்பாங்க. கரெக்டாக 5 மணிக்கு தான் நீங்கள் அங்கே நிற்கணும். அங்கே 5 நிமிஷம் முன்னாடி போனாலும் போலீஸார் ஆபத்து, உங்களை சுட்டுருவாங்க, இல்லை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. 5 நிமிஷம் தள்ளி போனாலும் வேறு ஆட்கள், அதாவது வீரப்பன் கரெக்டாக 5 மணின்னா வீரப்பன் ஆட்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 5 நிமிஷம் அதிகமாக முன்னாடியோ பின்னாடி போனீங்கன்னா வேறு ஆட்கள் போலீஸ்கிட்ட மாட்டிக்கணும். அந்த மாதிரி சூழலில் இருக்கிற அந்த அதை தாண்டி தான் இவங்க வந்து உள்ளே போயிட்டு பேசிட்டு வந்தது. அந்த நேரத்தில் வந்து அவர் சொல்லும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தானே. உள்ளுக்குள்ளே பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியும் போது தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவர் நரசிம்மராவ் அன்னைக்கு வந்து அவர் சிரிக்காமலே ஆட்சி பண்ணிட்டு இருந்தார்ல, அதனால் அவர் சிரிக்க வைக்கிறதே சொன்னாரா என்ன தெரியல. அது நடந்தது. ஆனால் இதை வந்து ஏன் சொன்னார்னு தெரியல. ஆனால் வந்து இதை ஒரு நடிகையாக இருந்ததுனால ஒரு பிரபலமாயிடுச்சு. அந்த விஷயம் பிரபலமாயிட்டு எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது. அவங்க கேஸ் போட்டாங்க. இது உண்டு. ஏன்னா சில நேரங்களில் சில லைஃப்பில் மாறி போகும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தியனில் ஒரு சீன் இருக்கும். ஒரு சீன் என்னென்னா, உங்களுக்கு வந்து அவங்க நியூடாக வர்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை வந்து அந்த வெள்ளைக்காரன் வந்து அந்த துணிகளெல்லாம்
பிடிக்க கொளுத்துட்டான் அந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணப்பட்டது. அந்த கதைப்படி பேசும்போது இது வந்து உங்களுக்கு இந்த சீனில் நடிக்க மாட்டேன்ட்டாங்க இவங்க. ஓகே, நான் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சங்கர் சார்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்துட்டாங்க. அது ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தாலும் கூட பார்வையாளர்களுக்கு என்ன தெரியும்னா சுகன்யா மாதிரி தான் தெரியும் இல்லையா? அதனால் இவங்க வந்து நீங்கள் அந்த சீன் எடுத்தால் உண்டு, இல்லாட்டி நான் கேஸ் போட்டுருவேன் அப்படின்ட்டாங்க. கேஸ் போட்டு நடிக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு பிறகு அதாவது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடித்தது இல்லை எடுத்துருங்க. அது வந்து நீங்கள் ஷேடோவாக இதாக காட்டுறீங்க, ஒரு நிழலாக காட்டும்போது அவங்க தான் அப்படின்னு நீங்கள் வந்து அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு தெரியாது. நான் என்னம்மா அவங்க சுகன்யான்னு தான் நினைப்பாங்க இல்லையா? அதனால் அவங்க கேஸ் போட போகிறேன்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு அந்த சீன் எடுத்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எடுத்துட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிருப்பாங்க ஒரு படத்தில். இந்த மாதிரி சீன்கள் வர்றது உண்டு. சில நேரங்களில் தவிர்க்க முடியாது. கமல் சார் கூட நீங்கள் நடிக்கிறீங்க மகாநதியில், லிஃப்லாக் இருக்குமே அப்படின்னு நாம் கேள்வி கேட்டோம் பத்திரிக்கையாளர். இல்லை நான் அதெல்லாம் நடிக்க மாட்டேன், லிஃப்லாக் சீனை நடிக்க மாட்டேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கமல் சார் கூட நடிக்கும்போது நீங்கள் கமலுடைய உதட்டை நீங்கள் வேணான்னு புறக்கணிக்க முடியுமா என்னன்னு சொல்லலை, அப்படி சொல்ல வரலன்னாங்க. ஆனால் வந்து அதை வந்து தவிர்க்க முடியாமல் அந்த லிஃப்லாக் சீன் இருக்கும். அதை வந்து இந்த கதைக்கு அவசியம் அப்படி இப்படின்னு சொல்லி வைக்கலாம், புரிய வைக்கலாம். அது வந்து நடித்தாங்க. இந்த மாதிரி தவிர்க்க முடியாமல் வந்துடும் சில விஷயங்கள். அது வந்து வேணும்னு திணிக்கிறதோ இது பண்ணுறதோ இல்லை. அந்த போகிற போக்கில் ஏதாச்சும் அவர் சொல்லியிருக்கலாம் வீரப்பன், அதை வந்து அப்படியே ஒரு இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களும் நினச்சிருக்கலாம். ஆனால் வீரப்பன் அவர்களுக்கும் சுகன்யா அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவருக்கும் தெரியாது. அவரும் காட்டில் இருக்கார். அவர் பெண்களும் பிடிக்காது அதிகமாக. காட்டில் இருக்கார், காட்டில் தான் இருக்கார். அது வந்து காட்டில் அவர் இருக்கும்போது அவருடைய சில அரசியல் பொலிட்டிஷியன்லாம் அவருக்கு இதாக இருக்காங்களா, ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க. அவங்களுக்காக தானே இவர் வந்து சந்தன கடத்தல்லாம் இது பண்ண ஆரம்பித்தது. அந்த சோர்ஸில் அவர் சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது அப்படி தான் போயிருப்பார். மற்றபடி அவங்க ஏன்னா சுகன்யா அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காங்க ஒரு நேர்காணலில், நான் அப்போ வந்து பீக்கில் இருந்தேன், அப்போ ஃபேமஸாக இருந்தேன், அது பிடிக்காம வேணால் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், என்னை பற்றி சொல்லியிருக்கலாம், ஆனால் எனக்கே அது தெரியாது, சத்யராஜ் போன்ற மற்ற நடிகர்கள்லாம் சொல்லி தான் நான் அதை கேள்விப்படுறேனே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. அந்த பீக்கில் இருக்கும்போது இவங்க நடிக்க இதாக இருந்தாங்க. அதை ஒரு சின்ன கவுண்டர்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பீக்கில் இருந்தாங்க. அது பீக்கில் இருந்ததுக்காக அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதோ அவர் கெஸ் பண்ணியிருக்காங்க அல்லது அவருக்கு செய்தியாக ஏதோ கிடைச்சிருக்கும், அது சொல்லியிருக்கார். ஆனால் இவங்க யாருன்னு சுகன்யாவை பார்த்ததே கிடையாது. அவர் சுகன்யான்னு ஒரு பேச்சு வாக்கில் விட்டுருக்கலாம், அல்லது வந்து யாராவது சொன்னதை அவர் காதில் வாங்கி வச்சுருக்கலாம், வேறு யாரும் அவங்களுக்குள்ளே இந்த யாராவது பேசியிருக்கலாம், போலீஸோ யாராவது பேசியிருக்கலாம், அது ஏதாச்சும் ஒரு காதில் வந்து அது வந்து சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் சுகன்யா அவர்கள் எப்படிப்பட்டவங்க சார்? உண்மையாகவே நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியும் ஒரு நடிகை இருக்காங்களா சினி இண்டஸ்ட்ரியில் அப்படி இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான காட்சிகள்ன்றது எல்லாருமே அதெல்லாம் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நடிகையாக அவங்க வர முடியுன்ற ஒரு கட்டாயமும் இருக்கு. சிலர் ஏற்றுக்குவோம், சில பேர் அந்த வந்து தவிர்க்க முடியாமல் இல்லை நான் எனக்கு வேறு பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நெருங்கி மாறி போயிடுவாங்க. அவங்களுடைய எய்ம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபாரின் போயிட்டு ஒரு இந்த டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் போனது. ஏன்னா பத்மினி போயிட்டு அவங்க டான்ஸ் கிளாஸ் வந்து இதில் பண்ணாங்க, அமெரிக்காவில் போய் பண்ணாங்க, மிகப்பெரிய லெவலில் இதானது. அதே மாதிரி இவங்களும் அதே மாதிரி ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கணும் பத்மினிக்கு பிறகு பண்ணணும்னு நினச்சாங்க. அது வேறு அந்த மாதிரி போகும்போது ஒரு மலையாளி ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க. அது அவருடைய அந்த லைஃப் ஒரு வருஷமும் அவ்வளோதான் நீடித்தது. அது பிறகு அவங்க விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. அதில் ஒரு குழந்தை பிறந்ததாக சொல்லப்படுது. அதில் அந்த குழந்தை இல்லை, எனக்கு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது வந்து கடந்த விஷயங்கள். அந்த நேரத்தில் அவங்க பீக்கில் இருக்கும்போது இந்த மாதிரி காசிப்புகள் வர்ற வாய்ப்பு தான். அதே போல் இன்னொரு அரசியல்வாதி கூட பெரிய காசிப் வந்து அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த அரசியல்வாதி சம்பந்தமாக அவர் கேஸ் போட்டாங்களா என்னன்னு தெரியல, அந்த காசிப் பேசப்பட்டது. யார் அந்த அரசியல்வாதி சொல்ல முடியுமா சார்? கிருஷ்ணனுடைய பேர் கொண்ட ஒருத்தரை பற்றி தான் அவரை ஒப்பிட்டு பேசினாங்க. அது அவர் சொன்னாங்க. அதனால் அதை பற்றி இவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கான், போட்டிருக்கலாம். அது நம்ம பார்க்கல, அது நம்ம கவனத்துக்கு வரல. ஒரு வேளை அதுக்கும் வந்து இவங்க மறுப்பு தெரிவித்து கேஸ் போடலன்னு நினைக்கிறேன். கேஸ் நடந்ததா எனக்கு அது ஒரு காசிப் வந்து போகும். அந்த மாதிரி தவிர்க்க முடியாது. நீங்கள் சொன்னீங்களா, அது வந்து ஒரு நடிகை பீக்கில் இருக்கும்போது காசிப் வந்து தான் ஆகணும். காசிப் வரலைன்னா அவங்க இதில் இல்லை, ஃபீல்டில் இல்லைன்னு அர்த்தம் அப்படிம்பாங்க. அவங்கள பற்றி ஒரு பரபரப்பாக பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இப்போ அந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து 10 லட்சம் ரூபாய் அவங்களோட சொந்த பணத்துலேருந்தே இழப்பீடு வழங்க சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கு. ஆனால் இது வந்து 30 வருஷம் கழிச்சு இந்த 10 லட்சம் தானே அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இன்னும் பூட்டி கொடுத்துருக்கலாம்,
அவங்களால வந்து அந்த 30 வருஷம் அந்த கரியரே லாஸ் ஆயிருக்குன்றப்ப இது ஒரு பெரிய இழப்பு தானே அவங்களுக்கு. இது வந்து சரி கட்ட முடியாது. நீங்க அதை வந்து ஒரு காசிப் வந்து போயிடுச்சு, அதோட சரி. அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த ஒரு காசிப்பால் 30 லட்சம் சம்பாதிக்க முடியாதுல்ல. அந்த காசிப் போட்டதுனால அந்த மீடியாவுக்கு 30 லட்ச ரூபா வந்திருக்கான்னு தெரியாது. அந்த வீடியோ இதானதால அவர் கொஞ்சம் சம்பாதிச்சிருப்பாங்க. அது வந்து தவிர்க்க முடியாது தான். சில நேரங்களில் அந்த காசிப்புக்காக ஓடிச்சின்னு சொல்ல முடியாது. பேச்சு வாக்கில் நடந்த ஒரு வந்திருக்கும். அது வந்து அவங்கள பற்றி சுற்றியே வந்திருக்காது. ஏதோ ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடையில ஒரு வார்த்தை இப்படி வந்து போகும் இல்லையா, அந்த மாதிரி வந்தது. அது அந்த ஒரு செகண்ட் 2 செகண்டில் வந்துடுச்சு. அதை வந்து நீங்கள் வந்து இவங்க எடுத்துருக்கும் போது சரி இவங்க வந்து எடிட் பண்ணி போட்டு சரி முக்கியமான விஷயம் அது இருக்கட்டும் அப்படின்னு எடிட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் அதை எடிட் பண்ணலாம், அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு எடிட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஆதாரம் இவங்க எடிட் பண்ணல, சரி இது வந்தால் ஒரு பரபரப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம், ஒரு பரபரப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் 30 வருஷம் கழிச்சு தானே கொடுக்குறோம். அது இப்போ சரியாக போச்சு. அன்றைக்கி சம்பாரிச்சதில் காசுல அது அவருடைய வட்டியை கொடுத்துருக்கலான்னு கொடுத்தவங்க மாதிரி ஆச்சு தானே. இப்போ அதில் வந்து அவங்க தான் இப்போ வந்து எக்கச்சக்கமாக சம்பாரித்து வச்சுருக்காங்க, கொடுக்கலாம், ஒன்றும் தாரெல்லாம் கிடையாது. போட்டு ஒரு 30 கோடி ரூபா 10 கோடி ரூபா கேட்டிருக்கணும் அவங்க. கேட்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இப்போ முடிஞ்ச கேஸ் எல்லாம் இதாகிடுச்சு இல்லை. அன்றைக்கி நீங்கள் இது பண்ணியிருந்தா ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். அப்புறம் கோர்ட்டில் சொன்ன பிறகு மறுபடியும் நீங்கள் மாற்ற முடியாது. அது ஆரம்பத்தில் சொல்லும்போது சொல்லலாம், அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய நஷ்டம் தரணும், இத்தனை கோடி தரணும் அப்படி இப்படின்னு போகும். அன்றைக்கெல்லாம் கோடிகளில் பேச மாட்டாங்களே, இன்றைக்கி தான் கோடிகளில் பேசுகிறாங்க. அதனால் அந்த ஒரு இதாச்சு. அதனால தான் இப்போ சில பேர் நடிகைகள் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்க காரணம் வந்து கல்யாணம் ஆகிட்டு அதோட ஃபீல்ட் அவுட்டாக இவங்க மூட்டை கட்டி அனுப்பி வச்சுருவாங்க அப்படிங்கிறனால. அதுவும் சில பேர் நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நடிகை கூட போர் அடிக்குது அப்படிம்பாங்க அவங்க. அதாவது போர் அடிக்குதுன்னா மீன்ஸ் வந்து இவங்க கூட திரும்ப நடித்தா நான் வயசான மாதிரி தெரியுங்க அப்படிம்பாங்க சில பேர். ஒரு முறை மீனா கூட நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹீரோ சொன்னார், திரும்ப அவங்க கூட 4-5 படம் பண்ணிட்டா மறுபடியும் நடித்தா நான் வயசானவங்க மாதிரி தெரியும், ஏற்கனவே மீனா கூட வயசானவர் தான் அவர் அப்படின்னு சொன்னார். நான் அதை என் காது படம் என்கிட்ட தான் சொன்னார். அது அந்த மாதிரி என்ன ஆகும்னா இவங்களை பெரிய படம் பண்ணிட்டாங்க, சீனியர் நடிகரோடு நடிச்சுட்டாங்கன்னு கூட அவர் பெரிய வயசான நடிகைன்னு சேர்த்துருவாங்க. இப்போ மீனாங்கிறது என்னென்னா எல்லா சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சுட்டாங்க, சீனியர் நடிகர்கள் இல்லாமல். ரஜினி சார், கமல் சார் பார்த்திங்கன்னா அவங்க சீனியர் நடிகை. அவங்க விஜய் கூடலாம் நடிக்கலைல்ல, ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்காங்க. அதுதான் அவங்க வந்து சீனியர் அப்படின்னு வச்சு. தலை கூட ஒரு படத்தில் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஹீரோயினாக ஆனந்த காற்று என ஒரு படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அவங்கள சீனியர் நடிகைன்னு சொல்லும்போது பெருசுப்பா அது என்ன இலசா ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி போயிடும், அந்த லிஸ்ட்டில் போயிடும். ஆனால் இந்த நேர்காணலில் வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் இப்போது ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா, ஏதாவது பேசியிருக்காரா சார் இந்த சம்பந்தமா? அவர் கேள்விகள் பேசும்போது அவருக்கு பதில் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் அதை பற்றி கேள்வி கேட்கல, சுகன்யா பற்றி கேள்வியே கேட்கல அவர். ஆனால் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ளோவாக அப்படியே வரும்போது அந்த ஒரு வார்த்தை அவருக்கு வந்துடுது. சரி எடுக்க வேண்டாம் விட்டுருவோம் அப்படின்னு போயிடுது. அதுக்கு பிறகு அடுத்தடுத்தும் அதுக்கு ஒரு லீடாக ஏதாச்சும் பேசியிருக்கலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4 மணி நேரம் கேசட் அது இவங்க எடிட் பண்ணி 1/2 மணி நேரமாக எடுத்திருப்பாங்க. தெரியல, அண்ணன்கிட்ட பேசினா தெரியும், கேட்டால் நான் இன்றைக்கி நாளைக்கு பேசும்போது அவர் சொல்லுவார், இல்லை தம்பி இப்படி தான், இல்லை இப்படி தான் அப்படி வந்தது அது அப்படி இப்படின்னு சொல்லுவார் அவர். அது வேறு விஷயம். ஏன்னா அவர் வேணும்னா சுகன்யாவை இது பண்ணணும், அவருக்கு இது கிடையாது. அவர் பேசும்போது அவரை பேசிட்டு வர்றாரு. வீரப்பன் பேசும்போது நம்ம குறுக்கிட்டு பேச முடியாது. பேசினாலும் நமக்கு நியூஸ் தானே தேவை. அது குறுக்கிட்டு பேசினா அந்த டாக் வேறு மாதிரி ட்ராக் மாறிடும். அதனால் அது இருக்கலாம். வீரப்பனுக்கு ஏதோ சோர்ஸ் இருந்துச்சு என்ன தெரியல, அது அவர் வீரப்பன் சொல்லியிருக்காரு. அதுவும் கூட இவங்க அந்த சேனல் அது சரி ஓகே இது நல்லா தான் இருக்கும் பிறகு சினிமா நடிகைன்னு சொல்லும்போது ஒரு காசிப் பெரிய பரபரப்பாக இருக்கும், ஓகே பயன்படுத்திருக்கலாம். அப்போ 4 மணி நேரம் ஃபுட்டேஜில் 1 மணி நேரம் தான் ஒளிபரப்பாயிருக்கு. 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் தான் ஆச்சு. அது பிறகு தனியாக அது புத்தகமாக வந்துச்சு. அது பிறகு இதில் வந்துருக்குன்னு நக்கீரன்.com வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக. அப்போ அதில் நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் சுகன்யா அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லை விஷயம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் சார் பல விஷயங்களை பற்றி. நன்றி. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment.